அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஔவையாருடைய தனி பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் பார்த்தோம் இல்லையா? ஔவையாருக்கும் சோழனுக்கும் இடைப்பட்ட வார்த்தை போர், அதுக்கப்புறம் ஒரு குடியானவன் ஔவையாருக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் அங்கே நடந்த கூத்து, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு இந்த பாடலில் முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு காட்சி தான். அதாவது ஔவையார் ஒரு சமயம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சுவர், அந்த சுவரில் ஒரு 2 அடி இருக்குது, 2 அடி வெண்பா இருக்குது. ஔவையார் அந்த 2 அடியை படித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுது. யாருடா இது எழுதியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியலை. அப்போ சரி நம்ம உள்ளே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு இளம் பெண் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய், அம்மா உங்கள் வீட்டு வாசலில் இப்படி 2 அடி இருக்குது, 2 அடி வெண்பா இருக்குது, இதை நான் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதோடைய மீதி அடிகளை தெரிந்து கொள்ள தான் நான் உள்ளே வந்தேன், இந்த மீதி அடியை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுது, ஐயோயோ நம்ம தெரியாமல் கேட்டுட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் நினைக்கிறாங்க. அப்புறம் கேட்குறாங்க, ஏமா இப்படி அழுறீங்க, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேன்னா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லை, என்னுடைய நிலைமையை நினச்சி தான் நான் அழுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய நிலைமையை நினச்சி அழுறீங்களா, அப்படி என்னம்மா கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் கேட்குறாங்க. என்னுடைய பெயர் சிலம்பி, நான் ஒரு தாசி பெண், எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இப்போ சோழ மண்டலத்தையே கலக்கிட்டு இருக்கிறது கம்பருடைய கவிதை தான். அவருடைய கவிதைக்கு ரொம்ப வரவேற்பு இருக்குது. அவர் ஒரு மகாகவி, அழியாத கவி. அவர் கம்பராமாயணத்தை ஏற்றிருக்காரு. அப்படிப்பட்டவருடைய வாயால் என்ன 2 வார்த்தை புகழ்ந்து பாட அதான் கேட்டுறணும் அப்படிங்கிறதான் என் வாழ்நாள் லட்சியம்னு சொல்லலாம். அதுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, கம்பரை பார்க்க போனேன். கம்பர் 1000 பொண்ணுக்கு ஒரு கவி பாடுவதாக சொன்னாங்க. சரி, என்கிட்ட 500 பொண்ணு தான் இருந்தது. நான் அவ்வளோ பொற்காசுகளையும் அவர் கையில் கொடுத்தேன். அவர் சொன்னார், 1000 பொற்காசுகளுக்கு தான் ஒரு கவி, நீ 500 தான் தந்திருக்க, உனக்கு பாதி கவி தான் பாட முடியும் அப்படின்னு சொல்லி 2 வரி தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண் அப்படின்னு 2 வரி எழுதி கொடுத்தாங்க. ஆனால் இந்த 2 வரியில் என்னுடைய பெயரே வரல, என்னுடைய கனவே குலைந்தது போல் இருக்குது, அதுதான் நான் மனசு தாங்காமல் அழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஔவையார் இதை கேட்டோன்னா அவங்களால தாங்கவே முடியலை. ஐயோ இந்த பொண்ணுக்கு இப்படியா ஒரு அநியாயம் நடக்கணும், இப்போ செல்வத்தையெல்லாம் இழந்து இப்படியா தவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசில் உருகுறாங்க. சரிம்மா நீ கவலைப்படாத, அந்த 2 அடி தானே, அதை நானே பாடி உன்னுடைய இதை நிறைவு பண்ணி வைக்கிறேன், உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஔவையார் என்ன பாடல் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே, பெண்ணாவாள் அம்பொற் சிலம்பி, அரவிந்த தாளணியும் செம்பொற் சிலம்பே சிலம்பு. அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல் 2 வரிகள் கம்பர் பாடியது. தண்ணீரும் காவிரியே, தண்ணினா அது காவிரி தண்ணி தான். தார்வேந்தன் சோழனே, அரசன்னா அது சோழ அரசன் தான், அவன் தான் சிறப்பு. அரசன் சொன்னாலே சோழனை தான் நம்ம சொல்லணும். மண்ணாவதும் சோழ மண்டலமே, சிறந்த ஒரு நிலம் அப்படின்னா அது நம்ம சோழ மண்டலம் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சாரா கம்பர். அது தொடர்ந்து ஔவையார் என்ன சேர்த்திருக்காங்க பாருங்க. பெண்ணாவாள் அம்பொற் சிலம்பி, பெண் அப்படின்னா அது நம்ம சிலம்பி மாதிரி தான் இருக்கணும். அரவிந்த தாளணியும் செம்பொற் சிலம்பே சிலம்பு, அவள் காலணியாக அணியக்கூடிய சிலம்பு தான் தலை சிறந்த சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை பாடி அவன் மனசுல இருந்து ஆசையை நிறைவேற்றி வச்சு அவளுடைய சோகத்தை தணிச்சதாட்டு இந்த பாடல் முடியும். ஒரு அருமையான சுச்சுவேஷன் தான். ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடலையும் பாடி கொடுத்த ஔவையாரை நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. அடுத்தடுத்த பாடல்களில் அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.